வணக்கம் அப்பா, வணக்கம் அம்மா. சாப்பிட்டீங்களா? தினமும் இரவு லைட்டான ஃபுட்டாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், படித்து முடிச்சிட்டிங்களா எக்ஸாமுக்கு? ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. டிவியெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியாக இருங்க. Okay, all of you welcome to Let's Smart Tutor Academy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியூட்டிஃபுல்லான ப்ராவர்ப் என்ன அப்படின்னா, there are many colorful flowers on the path of life, but the prettiest have the sharpest thorns. இது கேட்கும்போது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்குரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை இதை சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸ் இருக்கு இல்லையா? சக்ஸஸ், லவ், ரெஸ்பெக்ட், ட்ரீம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோல். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும். ஆனால் அதை அடையிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பாத்தும் இருக்கும். கரெக்டு தானே? ஸோ இதை நம்ம சிம்பிள் வேர்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பூக்கள், ஃப்ளவர்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள். இந்த தார்ன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வர ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், பெயின், போராட்டங்கள், பிரச்சனைகள், இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் கம் வித் த பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ். ஏன்னா சேலஞ்சஸ் இல்லாமல் நம்மளால் எதையுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. சேலஞ்ச் வந்தால் மட்டும்தான் நம்ம ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. அந்த ட்ரீம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரீமோட என்ன சேர்ந்து வரும்? ரொம்ப நேரம் படிக்கணும், ப்ரெஷர் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் முட்கள். அந்த முட்கள் தான் நம்மளை ஸ்ட்ராங்காக்கும், நம்மளை சரியான பாதைக்கும் கொண்டு போகும். சரி, இப்போது இந்த பியூட்டிஃபுல் திங்ஸ் கம் வித் பெயின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ஏதாவது ஒன்று ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எஃபர்ட் தேவைப்பட்டிருக்கும். அந்த எஃபர்ட் இருந்ததுனால தான் அது வேல்யூபிளாக மாறி இருக்கு. எப்போவுமே மீனிங்ஃபுல்லாக இருக்கிற ஏதோ ஒரு விஷயம், ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக சும்மா வந்திருக்காது. அதுக்கு பொறுமை, பேஷன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுக்குள்ளே. அதே மாதிரி சில போராட்டங்கள் இருக்கிற இடத்துல தான் சில மனிதர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கே தான் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கும். ஸோ எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஈஸியாக இல்லாத இடத்துல தான் நம்ம ஸ்பெஷலாக இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஸோ திங்ஸ் ஆர் காமன் பட் டிஃபிகல்ட் திங்ஸ் ஆர் வேல்யூபிள். இப்போ நம்ம சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சக்ஸஸ் எப்போவுமே நம்ம உள்ளே இருந்து தான் வரும். ஆனால் நமக்குள்ளே அதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும், நிறைய ரிஜெக்ஷன்ஸும் இருந்திருக்கும், நிறைய ஹார்ட் ஒர்க்கும் இருந்திருக்கும். ஸோ எல்லா மக்களுக்கும் பூக்கள் வேணும், ஆனால் அவங்களுக்கு முட்கள்னால் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா சக்ஸஸ் வந்துட்டு முட்கள் இல்லாமல் வராது. அதே மாதிரி லவ், ட்ரூ லவ், பெயின் இல்லாமல் வராது. மரியாதையும் சரியான ஒழுக்கம் இல்லாமல் வராது. ஸோ உண்மை என்ன, நீங்கள் முட்களை அவாய்ட் பண்ணீங்க, தவிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பூக்களை பார்க்க முடியாது. நீங்கள் பூக்களையுமே இழந்துருவீங்க. சரி, இன்னைக்கான குட்டி ஸ்டோரியை நம்ம பார்ப்போமா? த ரோஸ் கார்டன் ஆஃப் ஆரவ். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான், ஆனால் ஒரு குட்டி பையனோட ஸ்டோரி. ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தானா. அவன் பேர் ஆரவ். அவனுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது போகிற வழியில் பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லான ரோசஸை அவன் பார்த்துட்டு போனானா. அடடா, இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்குது, நம்மளும் ஒன்று வீட்டில் வச்சுக்கிட்டா என்ன? இப்போ இந்த பூவை நம்ம பறிச்சோன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வாடி போயிடும். ஆனால் இதே மாதிரி பூக்களை நான் வீட்டில் வளர்த்தேன்னா தினமும் எனக்கு ஒரு பூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த பூக்களை நான் பார்த்து ரசிக்கலாம், கடவுளுக்கு வைக்கலாம், இல்லை நானே என்னோட அம்மாவுக்கு தினமும் ஒரு பூ கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சானா. ஏன்னா அவனுக்கு நல்ல ஒழுக்கம் இருந்துச்சு, அவனுடைய பேரண்ட்ஸ் அதை அவனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரோசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட், ஃப்ரெஷ் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதில் என்ன இருக்கும்? முட்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ
அவன் ஒரு நர்சரிக்கு போனானா. அங்கே ஒரு ஓல்டு கார்டனர் இருந்தாங்களாம். அவர் சொன்னாராம், நீ பியூட்டிஃபுல்லான ரோஸை வளர்க்கணும்னு ஆசைப்படுறப்பா, நான் உனக்கு சீட்ஸ் கொடுக்குறேன். அந்த சீட்ஸை நீ பிளான் பண்ணனா உனக்கு ரோசஸ் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம், ரோசஸ் அழகாக தான் இருக்கும், ஆனால் அது வளரும்போது முட்களோடு சேர்ந்து தான் வளரும். அப்போ ஆரவுக்கு அந்த விஷயம் ஒன்றும் பெருசாக தெரியலையா, அதை அவன் சீரியஸாகவும் எடுத்துக்கலையா. அதுக்கப்புறமா தான் ஸ்ட்ரகிள் வந்துச்சான். அந்த சீட்ஸ் அவன் பிளான் பண்ணானா. ரொம்ப நாள் போச்சு, நல்லா தண்ணி கொடுத்தானா, ஆனால் ஒன்றுமே நடக்கலையா. அவனுக்கு பொறுமையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாரம் கழிச்சு ஒரு சின்ன பிளான்ட் ஒன்று வெளியில் எட்டி பார்த்துச்சான். அப்போது அவன் அதை டச் பண்ண போனானா. ஆனால் திடீர்னு முள்ளு ஒன்று அவனோட கையில் கொத்திருச்சான். இது என்ன, இந்த பிளான்ட் என்னை ஹர்ட் பண்ணிருச்சு அப்படின்னு அவனுக்கு கோவம் வந்துச்சான். சரின்னு விட்டுட்டு போயிட்டானா. ஒரு நாள் ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்துச்சான். எல்லா மரங்களும் சாய ஆரம்பிச்சிருச்சான். இலைகள் எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சான். ஆரவ் என்னடா இது அப்படின்னு சொல்லி வெறுத்து போயிட்டானா. இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு சரின்னு விட்டுட்டு போயிட்டானா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, சரி நம்ம ஒரு பிளான்ட் ஒன்று வச்சோமே, விதைகளை வச்சோமே, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த விதைகள் வச்ச இடத்துல போய் பார்த்தானா. அந்த சின்ன பிளான்ட் இன்னும் உயிரோடு தான் இருந்துச்சா, ஆனால் நல்லா வளர்ந்துருந்துச்சா. அப்போ அவன் ஏதோ ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம் பார்த்தானா. ஒரு சின்ன மொட்டு, அந்த மொட்டு ஒரு ரோஜா மொட்டா இருந்துச்சா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது பூக்க போகுது. ஸோ அந்த ரோஸ் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் அவன் பார்த்தானா, ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சா. ஆனால் அதை சுற்றி தான்ஸ் இருந்ததான். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணானா, எப்போவுமே அழகு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தான்ஸ் எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அழகை கெடுக்கிறதுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த முட்கள் அதிலிருந்து காப்பாற்றும். ஸோ முட்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலையுமே இருந்தால் தான் அது நம்மளை சரியான ஒழுங்குமுறைப்படுத்தும் அப்படின்னு அவனுக்கு புரிய வந்துச்சான். அப்போ தான் அந்த கார்டனரோட வேர்ட்ஸ் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான். இஃப் யூ வாண்ட் பியூட்டி யூ மஸ்ட் அக்செப்ட் த தான்ஸ். உனக்கு அழகு வேணும் அப்படின்னா நீ முட்களையும் ஏற்க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சான். ஸோ உங்களோட கனவுகள் பூக்கள் மாதிரி, ஆனால் உங்களுடைய போராட்டங்கள் தான் மாதிரி. உங்களுடைய பெயின் உங்களுடைய எதிரி தான், ஆனால் அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ த prettiest flowers always have the sharpest thorns. ஸோ டோன்ட் பி afraid of difficulty. கஷ்டத்தை பார்த்து எப்போவுமே பயப்படாதீங்க. அந்த கஷ்டம் உங்களை இன்னும் பலப்படுத்தும். ஸோ இன்னைக்கான ப்ராவர்ப் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராவர்ப் இல்லையா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ப்ராவர்பை? ஏன்னா இந்த ப்ராவர்ப் நம்ம டெய்லி லைஃபுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்னும் ஒரே ஒரு தடவை இந்த ப்ராவர்ப் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. There are many colorful flowers on the path of life, but the prettiest have the sharpest thorns. சரி, இன்னைக்கு நைட் நிம்மதியாக தூங்குங்க. நாளைய விடியல் நன்மையாகவே அமையட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.